கணேசாய நமக. முருகாசரன். மீனாட்சிக்கு அழகு சேர்க்க இப்படி பல வைர வைடூரிய நகைகள் இருந்தாலும் ஒரு ஆங்கிலேய முரட்டு பக்தன் 200 வருடங்களுக்கு முன்னால் அம்மனுக்கு காணிக்கை அளித்த ஷூக்கள் பற்றிதான் இந்த பதிவு. தங்கத்தால் இழைக்கப்பட்ட விலை மதிக்க முடியாத மாணிக்கங்கள் பதித்த ஒரு ஜோடி காலணிகளை தன் பக்தியின் காணிக்கையாக வழங்கியவர் அப்போதைய மதுரை கலெக்டர் ரவுஸ் பீட்டர். யார் இந்த ரவுஸ் பீட்டர்? பீட்டர் துரை 1812 ஒருங்கிணைந்த மதுரை ஜில்லாவுக்கு கலெக்டராக ஆங்கிலேய அரசால் நியமிக்கப்பட்டவர். மதுரையில் இப்போதெல்லாம் 6 மாதங்கள் ஆட்சியாளராக நீடிப்பது துர்லபலம். துரை 16 நீண்ட வருடங்கள், அதாவது 1828 வரை மதுரை மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவர். அப்போதெல்லாம் மதுரை கலெக்டர் தான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கும் தக்கார். கோவில் தக்கார் என்றால் கோவிலுக்கு தக்கவர், மரியாதைக்குரியவர் என்று அர்த்தம். கோவிலில் தக்காரின் பணி என்னவென்று தெரியாமல் முதலில் திணறிப் போனார் பீட்டர் துரை. பின்னர் அம்மனின் மகிமைகளை ஒவ்வொன்றாக கேட்டறிந்து அவள் மேல் மரியாதையும் பக்தியும் செலுத்த ஆரம்பித்தார். தினமும் தன்னுடைய குதிரையில் ஏறி மீனாட்சி அம்மன் கோவிலை வலம் வருவார். அதன் பிறகே தன்னுடைய அன்றாட பணிகளை தொடங்குவார். கிழக்கு கோபுரத்துக்கு முன்பகுதிக்கு வந்ததும் குதிரையிலிருந்து இறங்கி விடுவார். தன் ஷூக்களை அகற்றிவிட்டு அனலாய் சுடும் அந்த கட்டறையில் வெறும் பாதங்களில் நின்று மீனாட்சியை வணங்குவார். தினமும் கோவில் கோபுர வாயிலில் நின்று மனமுருக வணங்கும் இந்த முரட்டு பக்தனை பார்த்த மதுரை மக்களுக்கு மட்டுமல்ல, அந்த மீனாட்சிக்கே மனசுருகி போயிருக்கும். பீட்டர் ஆங்கிலேயராக இருந்தாலும் கூட நம்முடைய கலாச்சாரத்தையும் ஆன்மீக உணர்வுகளையும் பெரிதும் மதிப்பவராக இருந்தார். மக்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராமல் அம்மனின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்தார். மதுரை மக்கள் தங்களுக்கு யாரையாவது பிடித்து போனால் எல்லையில்லா அன்பும் நன்றியும் செலுத்துவார்கள். தங்களிடம் மிகுந்த பரிவு காட்டிய இந்த கலெக்டரை ஒரு மன்னனுக்கு நிகராக நினைத்து மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் என்றே அழைத்தனர். சம்பவத்துக்கு வருவோம். ஓர் நாள் இரவு மதுரையில் இடியும் மின்னலுமாக பெரும் மழை பெய்தது. பெருத்த காற்றுடன் மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. வெள்ளத்தினால் மதுரைக்கும் மக்களுக்கும் பெரிய இடையூறு வருமே என்ற கவலையுடன் உறக்கம் வராமல் கட்டிலில் புரண்டு கொண்டிருந்தார் பீட்டர் துரை. நள்ளிரவு ஆகிவிட்டது. பங்களாவுக்கு வெளியே ஒரு சிறுமி அழைப்பது போல் பீட்டருக்கு கேட்டது. எழுந்து வெளி வராந்தாவுக்கு வந்தார். அந்த இடத்தில் அவரை நெருங்கி வந்த 3 வயது மதிக்கும் சிறுமி ஒருத்தி தன்னுடைய தளிர் கரங்களால் அவருடைய கைகளை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியில் அழைத்து போனாள். சிறுமியும் கலெக்டரும் வெளியில் வந்ததுதான் தாமதம். அந்த மாளிகை அப்படியே இடிந்து விழுந்தது. மிரண்டு போனார் பீட்டர். தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல தேடினார். சிறுமியை காணவில்லை. பின்னர் கொட்டும் மலையில் சற்று தொலைவில் அந்த சிறுமி சென்று கொண்டிருப்பதை பார்த்த கலெக்டர் பின்தொடர்ந்து ஓடினார். பிடிக்க முடியவில்லை. இறுதியில் அந்த சிறுமி மீனாட்சியின் திருக்கோயிலுக்குள் சென்று மறைந்தே போனாள். தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றியது அம்மன் மீனாட்சிதான் என்று கலெக்டர் ரவுஸ் பீட்டர் உறுதியாக நம்பினார். கொட்டும் மலையில் வெறும் காலோடு தன்னை காப்பாற்ற ஓடோடி வந்த அம்பிகையின் பாதங்களுக்கு அணியும்படி ஏதாவது அணிகலன் செய்து தர வேண்டும் என்று ஆலோசனை செய்தார். அவைதான் மேலே சொன்ன அந்த காணிக்கை காலணிகள். நன்றி உணர்வின் அடையாளமாக அவர் மீனாட்சிக்கு காணிக்கை அளித்த அந்த ஒவ்வொரு தங்க ஷூவின் எடை 28 டோலாக்கள். 1 டோலா தங்கம் தோராயமாக 12 கிராம். இதுபோக 412 சிவப்பு கற்கள், 72 மரகதங்கள், 80 வைரங்கள் மற்றும் பூனைக்கண் முத்துக்கள், சபையர் என்ற நவரத்தினங்கள் காலணிகளை அலங்கரிக்கின்றன. அத்துடன் விட்டாரா, அம்மண்ணை தவிர அந்த நாட்களில் மதுரையில் குதிரை வலம் வருபவர் பீட்டர் மட்டும்தான். குதிரை சவாரி எவ்வளவு சிரமம் என்று அவருக்குத்தான் தெரியும். விழா காலங்களில் குதிரையில் வலம் வரும் அம்மன் சேனமில்லாததால் பேலன்ஸ் பண்ண சிரமப்படுவதாக அவரின் பக்தி கண்களுக்கு பட்டது. வெள்ளைக்காரர்கள் எதையும் மிஸ் பண்ண மாட்டார்கள். எடுரா தங்கத்தை, அடிரா சேனத்தை என்று நவரத்தனங்களால் இழைக்கப்பட்ட 2 தங்க சேனைகளையும் செய்து அவற்றையும் அம்மனுக்கு காணிக்கையாக சமர்ப்பித்தார். இன்றைக்கும் சித்திரை திருவிழாவின் 5வது நாளில் மீனாட்சி தேவி தங்க குதிரையில் இந்த விசித்திரமான அணிகலன்களை பூட்டி
புன்னகையுடன் மாசி வீதிகளை சுற்றி வருகிறாள். 30 ரூபாய் சூழல் மின்விளக்கை கோவிலுக்கு தானம் கொடுத்தாலும் இன்னார் உபயம் என்று பொருத்தி கொடுப்பதுதான் மதுரை மரபு. சரித்திரம் முக்கியமல்லவா? வெளிச்சமே தெரியாமல் போனாலும் விளக்கு முழுவதும் தெரியும்படி கொட்டை எழுத்துக்களில் இனிஷியலோடு முழு பெயர் ஊருடன் எழுதப்பட வேண்டும். அயல் நாட்டை சேர்ந்த பீட்டருக்கு இதன் தாத்பரியம் சரியாக பிடிபடவில்லை. பக்தியில் திளைத்த அவர் மீனாட்சி நடக்கும்போது அவள் திருப்பாதங்கள் தன்மேல் நடந்து போவதாக இருக்கட்டும் என்று சொல்லி அவள் காலணிகளுக்கு அடிபாகத்தில் தன் பெயரை எழுத சொல்லிவிட்டார். பணி ஓய்வுக்கு பின்னரும் பீட்டர் இங்கிலாந்துக்கு திரும்பவில்லை. தனது கடைசி நாட்களில் மீனாட்சி பட்டணத்திலேயே கழித்தார். மதுரையிலே காலமான அவர் மதுரை மேலே ஆவணி மூல வீதி செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டார். பீட்டரின் கல்லறை தேவாலயத்தின் பலிபீடத்தின் அடியில் ஒரு பாதாள அறையில் அமைந்துள்ளது. கிறிஸ்துவ வேதாலயத்தின் அறையில் அவரது இறுதி விருப்பப்படி அவர் தம் முகம் மீனாட்சி கோயிலை நோக்கி இருக்குமாறு அடக்கம் செய்யப்பட்டார். நன்றி.